குற்றவாளிகளின் வழி இதுதான் என்று ஐயமற தெளிவாகிவிட வேண்டும் என்பதற்காக இவ்வாறு நாம் நம்முடைய சான்றுகளை தெள்ளத் தெளிவாக விவரிக்கின்றோம். இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், குற்றவாளிகளின் வழி இதுதான் அப்படிங்கிறது ஐயமற தெளிவாகிவிட வேண்டும். ஒவ்வொரு காலத்திலையும் அல்லாஹ்வுடைய அந்த சத்தியத்துக்கு எதிர்த்து வேலை செய்பவர்கள் எப்படி வேலை செய்வாங்க, அவங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கும், அவங்க என்ன மாதிரியான ஆர்குமெண்ட்ஸை வைப்பாங்க, நீங்க அதுக்கு கவுண்டர் ஆர்குமெண்ட் என்ன வைக்கணும், இது எல்லாமே அல்லாஹ் இந்த வசனங்கள் மூலமாக கிளியர் பண்ண அல்லாஹ் இந்த ஃபில்டரேஷன் நடத்துறான். சிலரை கொண்டு சிலரை சோதிக்கிறான் அல்லாஹ். இந்த குற்றவாளிகள் என்ன பண்றாங்க, சொல்ல பார்க்கறாங்களா, சொல்றவனை பார்க்கறாங்க. எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இது என்னது, திருக்குறள். பொருள் யார் வாய் கேட்பினும், எந்த ஒரு வார்த்தையும் எந்த வாயிலிருந்து வந்தாலும் அப்பொருள் அதோடைய மீனிங், மெய்ப்பொருள் காண்பது அதோடைய உண்மையான மீனிங்கை பார்ப்பது உண்மையான அறிவு. அறிவுங்கிறவன் இப்படிதான் செயல்படுவான். இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். திடீர்னு ஒருத்தர் ஓடி வர்றாரு, அவர் உங்க சமூகத்தில் தாழ்த்தப்பட்டவர்னு வச்சு ஓடி வர்றாரு. ஒரு யானை கூட்டம் அப்படியே வந்துட்டு இருக்குது, சீக்கிரம் போய் உங்க வீட்டில் ஒளிஞ்சிக்குங்கிறார். அவருடைய பதட்டத்தை பார்த்த உடனே நீ என்ன பண்ணுவ, இந்த தாழ்த்தப்பட்டவன் சொல்ற, நம்மால யாராவது சொல்லணும்ல, போய் இவங்க சொல்றதை கேட்டா நாங்க இது பண்ணுவோமா, நம்ம பையல யாராவது சொல்லட்டும் இல்லை அப்படிமா. அதுக்குள்ள யானை வந்து உங்களுக்கு தான் நஷ்டம். இப்ப நபி சொல்றாரு அப்படின்னா நபி கிட்ட நீங்க டவுட் கேளுங்க. இந்த குரான் மேல உங்களுக்கு சந்தேகம் இருந்தா குரானை படிங்க. குரான்ல இப்படி தப்பா இருக்குதுன்னு எவனோ ஒருத்தன் ஒரு 4 விஷயத்த சொல்லுவான், அதை வச்சுக்கிட்டு குரான் மேல விமர்சனம் பண்றாரு. ரசூல்லா சரியில்லாதவர், தான் ஒரு நபின்னு சொல்லி தனக்காக ஒரு நல்ல வாழ்க்கையை உலகத்தில் அமைச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்றது எல்லாமே அவர் மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள். அதை மட்டுமே வச்சு அவரை முடிவு பண்ணுவீங்களா? இன்னைக்கு போய் ஒரு திமுக காரரை கூப்பிட்டு அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதுங்கன்னா என்ன எழுதுவாரு? அப்படிதானே இருக்கு உங்க பேச்சு. ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனோட இருக்கணும் எப்பவுமே. நீ அல்லாஹ், குரான் வெர்சஸ் மனிதன், இதுதான் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன். செகண்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் என்ன, குரான்ல இப்படி இருக்குன்னு ஒருத்தர் புக் எழுதுறாரு, நீ அந்த புக்கை படிச்சுட்டு முடிவு பண்ற குரான் இதுதான்ட்டு. புரியுதா? இது செகண்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருன்னு நீயே போய் நபிகள் நாயகத்தோட அதிகாரப்பூர்வ வரலாற்று நூல்களை நீ வாங்கி படிக்கிறது, அல்லது அவரை ஏற்றுக்கொண்ட மக்களிடம் நீ போய் நபிகள் நாயகத்தை பற்றி உனக்கு எல்லாம் சந்தேகம் இருக்கோ அதை கேட்டு தெளிவு பெறுவது. அதை விட்டுட்டு நபிகள் நாயகத்தை கொச்சையா விமர்சனம் பண்றவன், நபிகள் நாயகத்தை ரொம்ப ரொம்ப கேவலமா நினைக்கிறவன், அவன் ஒரு புக்கை எழுதுறான், நபிகள் நாயகம் எப்படிப்பட்டவர் என்று தெரியுமா அப்படின்னு அவருடைய எதிரி ஒரு புக் எழுதுறான். அப்ப இது செகண்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு ரசூலுல்லாஹ் எடை போட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? ஸ்டாண்டர்டா இருங்களேன், அறிவு பயன்படுத்துங்களேன். என்ன பிரச்சனை அறிவு பயன்படுத்துறதுக்கு?